முன்னாடி நீ உண்மையா தானே இருந்த. என்ன பார்த்து பேசு, என்ன பார்த்து பேசு. என் மேல சத்தியம் பண்ணி நீ சொன்ன நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னீங்க. உனக்கு சொன்ன பண்ண போய் நான் சொல்றதை கேளு, அப்புறமா நீ பேசு. அப்புறமா நீ பேசு. நான் கத்த மாட்டேன், நான் கத்த மாட்டேன். கேளு, நான் எதுக்கு இவ்வளவு தூரம் இந்த எத்தனை வருஷமா நல்ல பண்ண உண்மையா தானே இருந்த. சத்தியம் பண்ண மேல நீ உண்மையான பாசம் இல்லையா? உண்மையான பாசம் இல்ல, இவ்வளவு அசிங்கம் பண்ண நீ என்ன விட்டு போன்னு சொல்லிதானே பண்ண. எங்க அம்மா என்ன சொன்னது, என்னால போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னோட வாழ்க்கை அப்படியே ரோடு போயிடுமா? சத்தியமா நான் அப்படி சொல்லவே மாட்டேன். கூட சந்தோஷமா இவ்வளவு கஷ்டப்படுறேன் தனியா இருந்தேன்னு மட்டும் சொன்னேன். இவ்வளவுதான் நான் லவ் பண்ணது உண்மையா? நீ என் மேல உண்மையான வச்சிருந்த காதலித்தானா? என்ன பாத்து பேசு, ஏன் தலை குனிற? பயம் என்ன பாத்து பேசுறது? என்ன பாத்து பேசு, என்ன பாத்து பேசுன்னு, என்ன பாத்து பேசு. மரியாதையா என்ன பாத்து பேசு, என்ன பாத்து பேசு. நான் அழுகுறது உனக்கு தெரியலையா? உன் கூட உண்மையா தானே இருந்த, பொய்யா இருந்தனா? என் மாமா கூட இருக்கேன்னு சொல்லி பொய் சொல்லி இருக்கேன். அந்த சார் மாமா போய் நீ தானே கல்யாணம் பண்ணி சொன்ன. நானா சொன்னேன் எங்க வீட்டுல பண்ணி தராங்க, எங்க வீட்டுல பண்ணி தராங்க தானே சொன்னேன். அதெல்லாம் ஆன்சர் கிடையாது, அதெல்லாம் ஆன்சர் கிடையாது. நீ என்ன சொல்லிட்டு போன? நான் கல்யாணம் பண்ணிப்பியா இல்லையா? நான் கல்யாணம் பண்ணிடலாம் மாட்டேன். விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன். கல்யாணம் பண்ற ஐடியால கிடையாது. 10 வருஷம்ல தூக்கு தண்ணியா போடுற அனுபவம். நான் என்ன தப்பு பண்ண? சத்தியமா நீயே சொல்லு. நான் எந்த தப்பும் பண்ணல. உன்னை நம்பி வந்ததுக்கு இந்த தண்டனையா? எனக்கு உன்னை நம்பி வந்ததுக்கு இந்த தண்டனையா? நீ சொல்லு, உன்னை நம்பி வந்ததுக்கு இந்த தண்டனையான்னு சொல்லு. நான் கேக்குறதுக்கு ஒரே பிடிவாதமா இருக்காத, பேசு கரெக்டா. உன்னை நம்பி வந்ததுக்கு இந்த தண்டனையான்னு என்ன கேக்குற? நீயே சொல்ல. உங்க வீட்டுல இருந்து வரும்போது எத்தனை தடவை எங்களை பேசிருக்கேன். பாத்து பேசு, மாட்டிக்காத, ஒழுங்கா பேசு, கல்யாணம் பண்ணி தருவாங்கன்னு சொன்னல. உங்க வீட்டுல என்ன மிரட்டி தானே போனாங்க. உண்மையான காதல் தானே. ஏன் இப்படி பேசுற? உன்னை நம்பி இத்தனை வருஷம் இருக்கேன், ஏமாத்தின எப்படி மனசு வந்துட்டு? என்ன புரிஞ்சுக்கும். குழந்தை என்ன சுமந்துட்டு இருக்க, எனக்கு வேற வழியே இல்லையா? சத்தியமா சொல்றேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணு செத்துருவேன். செத்துருவேன்னு சொல்ற. அப்படின்னா நான் சாவணுமா? சரி, நான் சாவணுமா? உனக்கு இல்ல நான் சாவணுமான்னு கேக்குறேன். நான் செத்துருவான்னா கல்யாணம் பண்ணி மாட்டேன். இல்ல, நான் செத்துருவான்னு கேக்குறேன். அப்படின்னா நான் மட்டும் எப்படி நீ இல்லாம நான் வாழ முடியாது. அது உனக்கே தெரியும். போய் சொல்லாம சொல்லி நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு தெரியும்ல. நீ எங்கயாவது போனா உடனே போன் பண்ணுவ, சாப்பிட்டியா, என்ன பண்றேன்னு. நீ வீட்டுல வந்து பேசிடணும். எங்க வீட்டுல யாரும் வர மாட்டேன்னு சொல்றாங்க. இவ்வளவு பேசிட்டு அப்புறம் நான் வந்து எங்க வீட்டுல நான் வந்ததுக்கு நான் மட்டும் தான் இதுக்கு காரணமே. எங்க வீட்டுல வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? எதுக்கோசம் நீ கடைப்பே அந்த நம்பிக்கையில தான் நான் வந்திருக்கேன். என்ன கூப்பிடுது இல்லையா? நான் கூப்பிட்டுருக்கேன், இல்லன்னு சொல்லல. நான் கூப்பிட்டுருக்கான். நீ என்னோட விருப்பத்தோட தான் பண்ணேன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பத்திட்டு இருந்தேன். நான் என்ன தப்பு பண்ண? உன்னை லவ் பண்ண தவிர வேற எந்த தப்போ கடவுள் சத்தியமா நான் பண்ணதே இல்லை. இந்த வரையும் மனுஷார உன்னை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன துரோகம் பண்ண எப்படா மனுஷன்? உங்க அம்மா அப்பதான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்றாங்களே, பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கல. எந்த பிரச்சனையும் என்னால உனக்கு தர முடியல. ப்ளீஸ்டா, இவ்வளவு கெஞ்ச வச்சுல இதுக்கு மேல என்ன செத்து போயிடுவா உன் குழந்தையோட. எவ்வளவு ஆசைய கற்பனைகளோட இருக்கு, நம்ம நல்லபடியா வாழணும், இந்த பிரச்சனை இல்லாமன்னு சொல்லி என்ன புரிஞ்சுக்கோடா. ப்ளீஸ்டா, என்ன புரிஞ்சுக்கோடா. என்ன இப்படி பண்ண? உனக்கு பிரச்சனை தான் என்ன சொல்லு. அதாவது சொல்லு, உங்க வீட்டுல ஏதாவது சொல்றாங்களா? எங்க வீட்டுல காலைலதான் ஊர்ல இருந்தே வந்தேன். என்ன காலைலதான் வந்தேன்னு எனக்கு தெரியும். 5:30 மணி தான் இருக்கேன். நீ சொல்லு, என்ன நம்பி இருக்கேன்னு சொன்னியா இல்லையா? சொல்லு, என்ன நம்பி இருக்க இல்லையா? நீ தானே சொன்ன என்ன நம்பி இரு, நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்ன. அதுக்கோசம் தான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன். சொல்லிருக்கேன் உங்கள மட்டும் தான். போய் சொல்லு, யாருக்கெல்லாம் வேணா சொல்லுன்னு சொன்னேன். அதுக்கோசம் தான் நான் இதுல வந்தேன். எனக்கு தலையெடுத்தேன் சொல்றேன். என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நம்ம காதல் உண்மைதானே? எல்லாருக்கும் சொல்லு. அசிங்கமா பேசுறாங்க எல்லாமே. அதுக்குதான் லவ் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. எல்லாமே அசிங்கமா இருக்கு எனக்கு. உண்மையா பேசுறா, உண்மையா பேசுறா. எனக்கு வந்து என் மூஞ்ச பார்த்து பேசுறேன். ஏன்டா இப்படி பண்ண? சத்தியமா கூட நான் வாழவே ஏன்டா இப்படி நான் பேசுறேன்? நாங்க எனக்கு விருப்பம் கம்ப்ளைண்ட் தரத்துக்குள்ள நான் வரல. உங்க கூட வாழறதுக்கு கூட வந்தேன்.
கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீ வேண்டாம், எனக்கு வேணாம். கம்ப்ளைண்ட் கொடுத்து வேணா தண்டனை தருவாங்க. கல்யாணம் பண்ணோட ஒழுங்கா இருக்க மாட்டேன்பா. கல்யாணம் பண்ணோட ஒழுங்கா இருக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணோட இருக்க மாட்டேன்பா. கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம்டா. யாரும் எந்த பிரச்சனையும் வராதுடா. முடியலாம் கரெக்டா இருக்கும்பா. வேணாப்பா, தேவையில்லாம கொலை நடக்கும். யார் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? எப்படி போய் பேசுன்னு சின்ன பையனடா, பெரிய குழந்தைக்கு அப்பனா ஆயிட்டடா. அது நீதாடா. உன்னோட குழந்தை நான் சம்பந்துட்டு இருக்கலாம். அதுக்காவது எனக்கு சேர்த்து வைடா ப்ளீஸ். நான் எந்த தப்போ பண்ண மாட்டேன்டா. எங்க அம்மா வீட்டு கூட நான் போனடா. உன் கூடயே சந்தோஷமா இருக்கேன். நீ எது கேட்டாலும் கேக்குறடா ப்ளீஸ். இதுக்கு மேல என்னால பேச முடியல. டயர்டா இருக்கு, உடம்பு எல்லாம் முடியலடா. கம்ப்ளைண்ட் கொடுக்கறது பெரிய விஷயமே இல்ல. உடனே குத்துடலாம். அது ஒண்ணு போய் தூக்கி போடுவாங்க. நீ அங்க உள்ள இருந்து நான் வெளியே இருந்து கஷ்டப்படுற வாழ்க்கை புரிஞ்சுக்கூடா. நான் எந்த தப்பு பண்ணலடா. ப்ளீஸ் ஏத்துக்கூடா. உனக்கும் தண்டனை, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடைக்காதுடா. உன்னால கேஸ் எல்லாம் தர மாட்டேடா. நீ எனக்கு வேணும்னு சொல்லி வந்திருக்கேன். புரிஞ்சுக்கடா. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி நல்லபடியா உனக்கு பிரச்சனை தான். என்ன ஏன் பயப்படுற? கல்யாணம் பண்ண எதனால? அப்புறம் எதுக்கு என்ன லவ் பண்ண? எதுக்கு இந்த மாதிரி பண்ண? எந்த நினைப்புல நீ பண்ண? அது சொல்லு. கல்யாணம் பண்றதுக்கு தானே நன்மையா கூட இருந்த. இப்ப ஏன் பண்ணிக்க மாட்டா சொல்லு. உனக்கு பிரச்சனை இல்ல, எனக்கு பிரச்சனை இல்ல. பிரச்சனைதான். என்னோட சொல்றது கேளு, புரிஞ்சுக்கோ. இதோட கடைசி. இதுக்கப்புறம் நீ பேசுவியா இல்லன்னு கூட தெரியல. என் கூட பேசி எத்தனை நாளாச்சு? நீ நான் அப்படி இருப்பேன். நான் பேசாம உன் கூட. புரிஞ்சுக்கோடா. நீ தானே சொன்ன உன்னை விட்டு நான் இங்கே போக மாட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்ன. அதுக்கோசம் தானே இத்தனை வருஷம் நீ வருவ, கல்யாணம் பண்ணிப்பேன். அந்த நம்பிக்கையில தானே நான் இருந்தேன். நீ ஏமாத்துக்கு எப்படி உனக்கு மனசு வந்தது சொல்லு? எப்படி மனசு வந்தது? கடைசியா கேக்குறேன். நான் இந்த தப்பம் பண்ணல சத்தியமா. நீ கிடைக்கலன்னா கண்டிப்பா நான் செத்துருவேன். நிஜமா நான் செத்து போயிடுவேன். நான் செத்து போவா? நான் செத்து போயிடுவா? நீ இல்லாம முடியாதுடா. வாங்க புரிஞ்சுக்கூடா. என்ன இப்ப நிலைமைக்கு கூட்டு வந்துட்டேன். நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு போயிட்டு நான் செத்து போவா? நான் செத்து போயிடுவா? நான் செத்து போயிடுவான்னு கேட்டேன். நிஜமா நீ கிடைக்கலன்னு நான் அதுதான் பண்ணுவேன். வேற வழி எனக்கு தெரியாது. நல்லா வாழலாம் முடியாது. இந்த குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு விருப்பம் இல்ல. புரிஞ்சுக்கூடா. சொல்வதெல்லாம் உண்மை. இடைவேளைக்கு பிறகு